ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் கவிச்சாதுரியம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 920 ஆரம்பிக்கிறது. நாம் இத்தனை நாளி மண்டையை உடைத்து கொண்டாலே புரிகிற அர்த்தம் பீஷ்மருக்கு உடனே புரிந்துவிட்டது. ஏனென்றால் அவர் புத்திமான். நைஷ்டிக பிரம்மச்சரியத்தால் அவருக்கு அபார புத்தி தீட்சண்யம் இருந்தது. பிள்ளையார், ஆஞ்சநேயர், பீஷ்மாச்சாரியார் என்று 3 சுத்த பிரம்மச்சாரிகளை நினைக்கிற புண்ணியம் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி அநேக குட்டுக்களை அனாயாசமாக உடைத்துக்கொண்டே பாரதத்தை எழுதி பாரத தேசத்துக்கு உபகரித்தவர் விநாயகர். குட்டை உடைத்தவருக்கு நெற்றியில் குட்டிக்கொள்கிறோம். சிவசக்தியரே சிவவிஷ்ணுக்களாக. இவ்வாறு பதம் பிரிப்பதில் எழுத்துக்களை வேறு தனுசாக சேர்ப்பதிலே அர்த்தம் மாறுவதாக ஒன்று காளிதாசன் ஸ்லோகத்தில் சொல்லுவதுண்டு. பிரசித்தி பெற்ற வாக்கர்த்தாவிவ ஸ்லோகத்திலேயே 2வது அடியில் வேறு விதமாக சந்தி பிரித்து புது அர்த்தம் சொல்லப்படுகிறது. ரகுவம்சத்தில் மங்கள ஸ்லோகமாக, அதாவது நூல் தொடக்கத்தில் கூறப்படும் கடவுள் வணக்கமாக வருகிற இந்த ஸ்லோகம் போன தலைமுறையில் 190 பேருக்கு தெரிந்திருக்கும். வாக்கர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாக்கர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சொல்லும் பொருளும் போல் இணைந்திருப்பவர்களும் உலகங்களுக்கெல்லாம் தாய் தந்தரியுமான பார்வதி பரமேஸ்வரர்களை சொல் பொருள் ஆகியவை பற்றிய அறிவு உண்டாகும் பொருட்டு வணங்குகிறேன் என்பது அர்த்தம். இதில் முடிவில் வரும் பார்வதி பரமேஸ்வரோ என்பதையே பார்வதீப ரமேஸ்வரோ என்று வேறு விதமாகவும் பிரிப்பதுண்டு. இப்படி சொன்னால் பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்குகிறேன் என்பதற்கு பதில் பார்வதிபதியான பரமேஸ்வரனையும் ரமாபதியான மகாவிஷ்ணுவையும் வணங்குகிறேன் என்று அர்த்தம் மாறிவிடும். மாறிவிடும் என்றால் முதலில் சொன்னது இல்லை என்ற அர்த்தமில்லை. பார்வதி பரமேஸ்வரர்களையும் சொல்லி அதோடு மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்களையும் சேர்த்து கொண்டாகிவிடும். அதனால் அர்த்தம் மாறிவிட்டது என்பதை கூடிவிட்டது என்பதை விட கூடிவிட்டது என்பதே பொருத்தம். ப என்று சொன்னாலே பதிதான். அதிபதி என்பதை அதிப, தமிழில் அதிபன் என்றாலே போதும். நிருப்பன் என்று ராஜாவை சொல்கிறோம். நிரு என்றால் நர. நரசிம்மம் என்பதை நிருசிம்மம் என்றும் சொல்வதுண்டு. நரபதிதான் நிருப்ப என்பவன். பார்வதிப என்றால் பார்வதிபதியான ஈஸ்வரன். ரமேஸ்வர என்றால் ரமைக்கு ஈசனாக நாயகனாக இருக்கப்பட்ட விஷ்ணு. பார்வதிப ரமேஸ்வரோ என்றால் விஷ்ணுக்களை என்று அர்த்தம். பார்வதி பரமேஸ்வரோ என்று வைத்துக்கொண்டால் சிவசக்திகளை சொன்னதாகிறது. பார்வதீப ரமேஸ்வரோ என்று அதையே ஒரு எழுத்து பின்னே தள்ளி பிரித்து கொண்டால் சிவவிஷ்ணுக்களாகி விடுகிறது. இதில் பெரிய தத்துவம் இருக்கிறது. சக்தியேதான் புருஷ ரூபத்தில் இருக்கிற போது விஷ்ணு. சிவம் எப்பொழுதும் புருஷனாக சொல்லப்படும் நிர்குண வஸ்து. லோக விவகாரத்துக்காக அவர் சகுணமான சக்தியோடு சேர்ந்திருக்கும் போது சக்தி ஸ்ரீ ரூபத்தில் அம்பாளாக இருந்தால் அவளை இடது பாதியில் வைத்துக்கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக இருப்பார். அந்த சகுண சக்தியே புருஷ ரூபத்தில் விஷ்ணுவாக இருந்தாலும் அவரையே அதே இடது பாதியாக வைத்துக்கொண்டு சங்கர நாராயணனாக இருப்பார். விஷ்ணு அம்பாள் ஸ்தானத்தில் ஈஸ்வரனுக்கு பத்னியாக இருப்பவள். அரியலால் தேவி இல்லை அயனார்க்கே என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். ஆகையால் உலகத்தில் தாய் தந்தரியான சிவவிஷ்ணுக்களை என்று அர்த்தம் செய்து கொண்டால் அதில் தப்பே இல்லை. இவர்களை தாய் தந்தையாக கொண்டு பிறந்தவர்தான் சாஸ்தா. இதில் இன்னொரு விசேஷம், மகாவிஷ்ணு என்ன இருந்தாலும் புருஷ ரூபத்தில் இருப்பதால் மகாலட்சுமியோடு சேர்த்து நினைத்தாலே மனசுக்கு நிறைவு. ராமானுஜ மதத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் என்று தாயாரான ஸ்ரீயை முதலிலும் அப்புறம் விஷ்ணுவையும் சொல்லியே பெயர் வைத்திருக்கிறது. ஈஸ்வரனையும் அம்பாளோடு சேர்த்து சாம்பமூர்த்தியாக நினைத்தால்தான் நிறைவு ஏற்படுகிறது. பார்வதீப ரமேஸ்வரோ என்கிற போது பார்வதி ரமா இருவரும் வந்துவிடுகிறார்கள். ஆக ஆரம்பத்தில் நல்ல வாக்கு, நல்ல அர்த்தம் இவற்றை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் போதே பார்வதி சமேதரான ஈஸ்வரன், லக்ஷ்மி சமேதரான விஷ்ணு என்று 2 ஜோடி திவ்ய தம்பிகளையும் ஸ்மரித்து நமஸ்கரிப்பதான பெரிய மங்களம் உண்டாகிறது. ஒரு எழுத்து கூட மாறாமல் பதச்சேர்க்கையில் மட்டும் ஒரு எழுத்தை இடம் தள்ளியதால் அர்த்தத்தில் இவ்வளவு பெரிய மாறுதல், அதனால் அல்லது கூடுதல், அதாவது லாபம். பெரிய லாபம் சைவம் விஷ்ணுவும் என்று பேதமில்லாமல் அவை இரண்டையும் சொல்லையும் பொருளையும் போல பிரிக்க முடியாமல் சேர்த்து விடுவது.
அறியாதவன் வார்த்தை விளையாடல். சைவ வைஷ்ணவ சமரச பாவத்தில் தமிழ் தேசத்தில் சொல்கிற பாப்புலர் வசனத்தில் கூட இப்படி சின்ன வார்த்தை விளையாட்டு செய்து பெரிய அர்த்த லாபத்தை உண்டாக்குவதுண்டு. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்தது. இதிலே அறியாதவன் என்பதில் வல்லின ரியை இடையினமாக மாற்றி அறியாதவன் என்று சொல்வார்கள். அரியாகிய யாதவ குலக்கண்ணன் என்ற அர்த்தம். அவன் வாயிலே மண்ணை போட்டுக்கொண்டு யசோதைக்கு லோகம் முழுவதையும் காட்டினான் அல்லவா, அதைத்தான் யாதவன் வாயில் மண்ணு என்பது. சரி, அரியும் சிவனும் ஒன்று என்று சொல்லிவிட்டு இப்படி ஒன்று இவர்களிலே அரிலோகம் முழுவதையும் காட்டினவன் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? எதற்காக? இதிலேயும் பெரிய தத்துவம் இருக்கிறது. ஒரே பிரம்மம்தான் ஹரி சிவன் இரண்டு பேரும். அதனாலேயே அவர்கள் ஒன்றேதான். அதனால் அவர் ஒரே பிரம்மத்தை நிர்குணம் சகுணம் என்று இரண்டு நிலைகளில் நாம் பாவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த இரண்டில் லோக விவகாரம் அடிபட்டு போன நிர்குணம்தான் சிவன். லோக விவகாரத்தை நடத்தும் சகுணமே ஹரி. மண்ணை தின்று லோகம் முழுவதையும் தன் வாயில் அடக்கி இருப்பதாக அவன் காட்டின போது இந்த உண்மையைத்தான் உருவகப்படுத்தியிருக்கிறான். அறியாதவன் வாயில் மண்ணு என்று சொல்லி இதை ஞாபகப்படுத்திவிட்டால் முதல் வரியில் சொன்ன அரியும் சிவனும் என்பதில் விட்டுப்போன சிவன் நிர்குணம் என்பதையும் சொன்னதாகி விடுகிறது. ரீயை ரீயாக கூட மாற்றாமல் அறியாதவன் என்று ஒற்றை வார்த்தையை அரி யாதவன் என்று இரண்டாக பண்ணிக்கொண்டாலே போதும். அரி யாதவன் வாயிலே மண்ணு என்றாலே அரியும் சிவனும் ஒன்னானாலும் இவர்களில் யாதவனாக வந்து மண்ணை தின்னவன் சகுண பிரம்மம் என்று அரி. அதனால் இன்னொருவன் நிற்குணம் என்று அரி என்று அர்த்தமாகிவிடும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.